ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் Mitsubishi 1.5 டன் ஸ்பிட் ஏசியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகலை. ஸோ இப்போ வந்து கம்ப்ரஸரோட தெர்மல் கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறது. இதில் வந்து 3 லீடு இருக்கும். இப்போ நான் வந்து அந்த லீடில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் செக் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்டிங்க்கும் காமனுக்கும் செக் பண்ணுறேன். கண்டினியூட்டி வரல. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்கும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி 4.4 காட்டுது. ஸோ அதுவே வந்து ஸ்டார்டிங்க்கும் காமனுக்கும் பார்க்கும்போது கண்டினியூட்டி காட்டலை. ரன்னிங்க்கும் காமனுக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்து நமக்கு வந்து காட்டலை. உங்களுக்கு வந்து கேப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க CSR சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து கிரவுண்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஆகலை. ஸோ இப்போ வந்து காமன் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து காமனில் வந்து கண்டினியூட்டி காட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து கிரவுண்டுனா பாடியில் வந்து டச் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து கிரவுண்ட் ஆகல, காமன் காயில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அது நமக்கு வந்து ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் நமக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கிது. பட் ரன்னிங்க்கும் காமனுக்கும் கிடைக்கல, ஸ்டார்டிங் காமனுக்கும் கிடைக்கல. ஹவு டு ஐடென்டிஃபை CSR சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 100% வந்து உறுதி பண்ணியாச்சு கம்ப்ரஸர் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கம்ப்ரஸரை மாற்றுறதா இருந்தால் கம்ப்ரஸரோட மெயினாக வந்து மாடல் நம்பர் வேணும். இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் மாடல் நம்பர். இதில் வந்து LRA வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். LRA வந்து பார்த்திங்கன்னா வந்து LRA மீன்ஸ் லாக்டு ரோட்டார் ஆம்ஸ். இதை வச்சு தான் நம்ம கம்ப்ரஸரோட டன்னேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸர் போகிற ஒயர் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இன்டோர்லேருந்து வந்து அவுட்புட் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. இப்போ இன்டோர்லேருந்து கம்ப்ரஸருக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 30 டிகிரி வச்சா கட் ஆஃப் ஆகுதா கரெக்டாக சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 26.6 இருக்குது. இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து 30 வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டோர் யூனிட்டுக்கு கமாண்ட் போகும். இந்த ஏசி கிட்டத்தட்ட வந்து 3 மந்த் யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ரஸர் மாற்றது முன்னாடி ஒன்ஸ் வந்து PCB போர்டை செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ டெம்பரேச்சர் 30 வச்சு பின்னாடி வந்து கட் ஆஃப் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன்டோர் யூனிட் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவுட்டோர் யூனிட்டில் வந்து நீங்கள் கம்ப்ரஸரை மாற்றுறதுக்கு முன்னாடி இன்டோர் யூனிட்டை செக் பண்ணிக்கோங்க. அதில் எதனா PCB போர்டு எதனா ரிப்பேராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்டோரில் வந்து PCB போர்டு வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள ரூம் டெம்பரேச்சர் வந்து 26 இருக்குது. நமக்கு 22 வச்ச உடனே அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து அவுட்புட் வந்துடுது. இப்போ திரும்பி நம்ம வந்து 28, 30 வச்ச உடனே அவுட்டோர் யூனிட்டுக்கு வர கமாண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்டோரில் PCB போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அவுட்டோர் யூனிட்டில் வந்து புது கம்ப்ரஸர் நம்ம மாற்றிடலாம். அதில் ஸோ ஒரு கம்ப்ரஸர் வந்து ரன்னிங் கண்டிஷனில் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தான் வந்து செக் பண்ணுறது. அது இப்போ ஒர்க் ஷாப்புக்கு தான் நம்ம கைட்டி எடுத்துகிட்டு போகிறோமே. இப்போ ஒயர்லாம் ஃபுல்லாக கைட்டி விட்டுடணும். புது கம்ப்ரஸர் வந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கணும். அது வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. CSR வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இன்னொரு லிங்க் வந்துருக்குது LRAனா வந்து இந்த LRAவை வச்சு நம்ம கம்ப்ரஸரோட டன்னேஜை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸரில் LRAன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம எப்படி டன்னேஜ் கண்டுபிடிக்கிறது. 1 டன் எப்படி, 1.5 எப்படி, 2 டன், இதெல்லாம் வந்து இந்த LRA தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் லேபிள் வந்து அதிலேயே இருக்கும். 18,000 BTU, 24,000 சொல்லிட்டு. சப்போஸ் ஐடென்டிஃபிகேஷன் லேபிள் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம இன்டோர்லேயும் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது லேபிள் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவுட்டோர்லேயும் போயிடும். ஸோ கம்ப்ரஸரில் வந்து உள்ளே இருக்கிறதால அதுதான் வச்சு நம்ம அதை LRA வச்சு தான் நம்ம கம்ப்ரஸர் கண்டுபிடிக்க முடியும் என்ன டன்னேஜ்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. புது கம்ப்ரஸர் மாற்றும் போது அது இன்னொரு வீடியோ நான் போடுறேன், எப்படி கம்ப்ரஸர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.